வரேம்மா, இப்பவே வர. இத விட வேற என்ன எனக்கு முக்கியமான வேலை இருக்கு? இப்பவே வந்து பாண்டியம்மாவை பாத்துறேன். சேகர், சேகர். வரையா? வா. சொல்லுங்க ஐயா. காஞ்சனா இப்பதான்டா போன் பண்ணா. பாண்டியம்மா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். அத பாரு, கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிடுச்சு. பெட்ரோல வண்டி ஃபுல்லா போட்டுக்க. சரிங்க ஐயா. அவசரமா நான் போனோம். இங்க பாரு, நாம நினைச்ச மாதிரி காஞ்சனா கழுத்துல தாலி ஏற போகுதுடா. இல்ல, காஞ்சனா கழுத்துல தாலி ஏறாது. அவளோட கைக்கு விலங்குதான் ஏறும். உங்க பொண்ணு பொய் சொல்லியிருக்கா. உங்க பொண்ணு காஞ்சனா ஊரை மட்டும் ஏமாத்தல, உங்களையும் ஏமாத்திருக்கா. நீங்க நினைக்கிறது இனிமே நடக்காது. நான் சொல்றதுதான் நடக்கும். கல்யாணம் கிடையாது, ஒன்லி கைதுதான். உங்ககிட்ட இருக்கிற திலகாவ நீங்களா ஒப்படைக்கிறீங்களா, இல்ல நான் தேடி கண்டுபிடிக்கவா? என்னம்மா வக்கீலம்மா, உன் தங்கச்சி விட்ட குறை தொட்ட குறையா? நீ திலகாவை தேடி வந்திருக்கியா? வீடு ஃபுல்லா தேடி பார்த்து உன் தங்கச்சி பட்ட அவமானம், அசிங்கம் அதெல்லாம் போதாதா? அதே அவமானம், அதே அசிங்கம் உனக்கும் தேவையா? திலகா என்ன தங்க சிலையா இல்ல வைரஸ் சிலையா? அவளை தூக்கிட்டு வந்து பரன் மேல ஒளிச்சு வைக்க. தபார், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன இங்க இருந்து போயிடு, இல்லனா போலீஸ்க்கு போன் பண்ணி வரவழைப்ப. போலீஸ் வந்தா உங்க மானம் உங்க மகமானம் ரெண்டும் வானத்துல வால் கட்டி காத்தாடி மாதிரி பறந்துட கூடாதுன்னு தான் நான் தனியா வந்திருக்கேன். தபார், நான் நல்ல விஷயத்துக்காக கிளம்பி போயிட்டு இருக்க. என் கோவத்தை கிளப்பாத. விஷயத்தை ஒளிச்சு வச்சு பேச வேண்டாம், ஓபனா உடைச்சே பேசுவோம். என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. தபார், உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல இது கோர்ட் இல்ல, வீடு. ஏன் வீடு? என்னோட ஒரே ஒரு கேள்வி, எதுக்கு உங்க மக காஞ்சனாவுக்கு கல்யாணம் செய்ய ஆசைப்படுறீங்க? நான் எதுக்கு உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்? சொல்ல மாட்டேன். இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க, நான் தொந்தரவு பண்ணாம போயிட்டே இருப்பேன். சொல்லுங்க, எதுக்கு உங்க மக காஞ்சனாவுக்கு கல்யாணம் செய்ய ஆசைப்படுறீங்க? எதுக்குன்னா கல்யாணம் ஆகணும், பூ பூக்கணும், காய் காய்க்கணும், பழம் பழுக்கணும், வம்சத்தை வளர்க்க புள்ளைய பெக்கணும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. பாலைவனத்துல பன்னீர் தெளிச்சு பயிர் செய்ய துடிக்கிறவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. கடல் அளவு விஷத்துல கையளவு பாலை ஊத்துனா அது அமிர்தமாயிடுமா? தங்கதுரை கையால தாலி கடிக்க துடிக்கிறாளே உங்க மக, அவ தாயாக முடியாதுங்கிற உண்மை உங்களுக்கு தெரியுமா? உங்க வம்சத்தை வளர்க்க உங்க மக நிறைய பிள்ளைங்களை பெத்துக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல? உங்க மக கர்ப்பத்துல குழந்தையே நிக்காதுங்கிற உண்மைய உங்க பொண்ணு உங்ககிட்ட சொல்லிருக்காளா? நீ என்ன சொல்ற? உங்க மக காஞ்சனா 4 தடவை கர்ப்பத்தை கலைச்சிருக்கான்னு சொல்றேன். இல்ல இல்ல, நீ போய் சொல்ற. இந்த கல்யாணத்தை நடக்காம நிறுத்த நீ சொல்ற கதை. இத நான் சொல்லல, உங்க மகளுக்கு அபார்ஷன் பண்ண டாக்டர் சுமதி என்கிட்ட சொல்லிட்டாங்க. முக்கூடல் டாக்டர் சுமதி, அவங்க தந்த ரிப்போர்ட்ஸ் பாக்குறீங்களா? இங்கிலீஷ் பிரச்சனைனா ஆளை வர வச்சு படிச்சுக்கோங்க. தேவையில்லாம உங்க மானம் தான் போகும். இந்த செல்லுக்கு ஒரு SMS வந்திருக்கு. திலகா டைப் செஞ்சிருக்கா. திலகாவுக்கு நினைவு வந்துருச்சு போல. ரொம்ப தெளிவா என்ன கடத்தி வச்சிருக்காங்க, காஞ்சனாவோட சித்தப்பா வீட்டுல மறைச்சு வச்சிருக்காங்கன்னு SMS டைப் பண்ணிருக்கா. இது உண்மைதானே? உங்க மௌனம் சொல்லுதே இது உண்மைன்னு. இது உண்மைனா நான் உங்க மகளை பத்தி சொன்னதும் உண்மை. உங்க மக உத்தமி மாதிரி ஊரை மட்டும் இல்ல உங்களையும் ஏமாத்திருக்கா.